everyone, welcome to Fun Learning Castle. இன்னைக்கு நம்ம வீடியோவில் குழந்தைங்களுக்கு ஸ்மால் மீடியம் பிக்குங்கிற சைஸ் கான்செப்டை ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டீஸ் மூலிமா எப்படி சொல்லிக் கொடுக்குறதுன்னு பார்ப்போம். இந்த ஆக்டிவிட்டிக்காக இந்த மாதிரி திக்கான டிஃப்ரெண்ட் கலர்ட் ஃபோம் ஷீட்ஸில் நிறைய ஷேப்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு ஷேப்லேயுமே பிக், மீடியம், ஸ்மால்னு 3 சைஸஸ் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பீசஸை குழந்தைங்க வாயில் போடுவாங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி ட்ரை பண்ணாதீங்க. இப்போது இந்த ஐட்டம்ஸ் வச்சு 4 சிம்பிள் ஆக்டிவிட்டீஸ் பார்ப்போம். குழந்தைங்களுக்கு சைஸ் கான்செப்டை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பயன்படுத்தலாம். இந்த ஆக்டிவிட்டியில் நம்ம பேப்பரில் வரைஞ்சி வச்சுருக்க சைஸோட கட் பண்ணி வச்சுருக்க சைஸை குழந்தைங்க கரெக்டாக மேட்ச் பண்ணணும். மீடியம் சைஸ் கான்செப்டை ரிவைஸ் பண்ண இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செட் ஆஃப் ஐட்டம்ஸ் எடுத்து குழந்தைங்கள ஸ்மால் தனியாக, பிக் தனியாக கரெக்டாக பிரித்து வைக்க சொல்லலாம். இந்த ஆக்டிவிட்டியில் குழந்தைங்க லெஃப்ட் சைட் கொடுத்துருக்க ஐட்டமோட மற்ற 2 ஐட்டமை கம்பேர் பண்ணி எது ஸ்மால் அல்லது பிக்குன்னு கண்டுபிடிக்கணும். எது பிக்கு? இந்த சர்க்கிளை விட இது பிக் ஸ்மாலரா, இது ஸ்மாலரா? எது ஸ்மாலர்? இது ஸ்மாலர். கரெக்ட். இந்த ஆக்டிவிட்டியில் குழந்தைங்க கொடுத்துருக்க ஐட்டம்ஸை ஸ்மால் சைஸ்லேருந்து பிக் சைஸ்க்கோ இல்லை பிக் சைஸ்லேருந்து ஸ்மால் சைஸ்க்கோ அடுக்கி வைக்கணும். நம்பர்ஸில் சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அசெண்டிங் டிசெண்டிங்கிற கான்செப்டை சைஸில் சொல்லிக் கொடுக்கறது குழந்தைங்களுக்கு புரிஞ்சுக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிக், மீடியம், ஸ்மால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.